குறையில்லா வாழ்வை கொடு. முருகப்பெருமானே, நான் உன் படம் பணிந்தேன். நம்ம இறைவனை வணங்கும் போது இதெல்லாம் நம்ம சொல்லணும். அப்போ சொல்லி நம்ம கும்பிடுறத இறைவன் என்ன பண்ணுகிறார் என்றால், இசையால் வசமாக இதயம். இறைவனை இசை படிக்கும் இறைவன் இசை நம்ம பாடும் பொழுது இறைவனுக்கு உடனே கேட்பாரு. ஏன்னா இறைவனுக்கு பாடல் மிகவும் பிடிக்கும். அதனால இறைவனை எந்த வடிவில் பார்க்கணும்னா இறைவனை இசை வடிவில் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடணும். இப்ப டான்ஸ் ஆடுவாங்கன்னா அந்த இறைவன் அந்த கலையை கொடுத்தாதான் அவங்களால நல்லா அந்த பரதநாட்டியம் ஆடுவாங்க. நீங்க பார்த்துட்டீங்க, ஏதோ அவங்க நல்லா ஆடுறாங்களே, நம்மளுக்கு ஆட தெரியலையே, நம்ம வருத்தப்படுவோம். அப்ப ஆடல் கலையை தெய்வம் தந்தது. ஆடல் கலை யார் கொடுத்தது? ஆடல் கலையை தெய்வம் தந்தது. இசையால் வசமாக இதயம். இறைவனை எப்படி வடிவம் இருக்கும்? இந்த இறைவன் இசை வடிவிலும் பாடல் வடிவிலும் பரதநாட்டிய வடிவிலும் நம்மளை ஆட்கொள்கிறார். இறைவன் நம்மளை பார்க்கிறார். இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும்? இந்த குழந்தைக்கு இதை கொடுத்தால் இந்த குழந்தை வருங்காலத்தில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக இறைவன் நம்மளை வடிவமைக்கிறார். ஒரு சிற்பி ஒரு கல்லு மட்டும் இருக்கும். அந்த கல்லை வச்சு அந்த சிற்பி வடிச்சுட்டே இருப்பான். நாம நினைப்போம், என்னடா இந்த கல்லை வச்சு இவங்க வடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் அழகான ஒரு சிலையாகி ஒரு இறைவனாய் உருவாகி ஒரு கோவிலில் அமர்த்தப்படுகிறது. அப்போது அந்த இறைவனை நாம் வணங்குவோம். அந்த சிற்பி அதை செய்யவில்லை என்றால் எப்படி இறைவனின் சிலை வரும் நமக்கு? அதே போல்தான் தினந்தோறும் நாம் இறைவனை ஒரு நாள் தினந்தோறும் வணங்கும் போது இறைவன் என்ன பண்ணுகிறார்? நம் இதயத்தில் பள்ளி கொண்டு விடுகிறார். நம் இதயத்தில் என்ன பண்ணுகிறார்? பள்ளி கொண்டு விடுகிறார். நம்மளுடைய உள்ளத்தில் பக்தி வந்து விடுகிறது. நம்ம உள்ளத்துல என்ன வருது? பக்தி வந்து விடுகிறது. அப்ப பக்தி வரும்போது உள்ளத்தில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் வெளியே. நம்ம உள்ளத்தில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அனைத்தும். இப்ப நீங்களாம் குழந்தைகள். இப்ப இந்த குழந்தை பருவத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், தினந்தோறும் இறைவனை வணங்க வேண்டும். தாய் தந்தையை வணங்க வேண்டும். திருநீர் எழுத வேண்டும். பொட்டு வைக்க வேண்டும். பூ வைக்க வேண்டும். கோவிலுக்கு போய் இறைவனை வணங்க வேண்டும். இதையெல்லாம் சிறு வயது முதல் நீ கடைபிடித்து வந்தால் பெரியவனாகும் போது அப்படியே உன் வாழ்நாளில் எந்த இடத்தில் நீ இருந்தாலும் இறைவன் உன்னை ஆட்கொள்வார். உனக்கு அருள் வருவார். எந்த ஒரு கஷ்ட நிலைமையிலும் இறைவா, நான் உன்னை தினமும் வணங்கினேன், என்னை காப்பாற்றுவாயாக. இறைவனுக்கு உன் பக்கத்துல இருப்பாரு. அதனால நம்மளால என்ன பண்ணா, தினம் கோவிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும். சாமி கும்பிடுறது மட்டும்தான். அப்ப சாமி கும்பிடாங்க கோவிலுக்கு போகும்போது நம்மளுடைய மனதுக்குள்ள நல்ல எண்ணங்கள் கொண்டு, நல்ல சிந்தனைகள் கொண்டு, நல்ல செயல்பாடுகள் கொண்டு, நம்மிடம் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் வெளியே இருக்கும். நம்மிடம் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் வெளியே இருக்கும். ஆகையால் நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் என்ன பண்ண வேண்டும்? சாமி கும்பிட வேண்டும். சாமி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை இறைவனுக்கு கேட்டு சாமி கும்பிட வேண்டும்.